இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால் என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சனியுடன் கூட்டணி சேரும் செவ்வாயினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. விபத்துல சிக்காமல் தவிர்க்க ரத்த தானம் செய்யணும். கையில் இருந்த பணம் கரையுது, அதனால கவனமாக செலவு செய்யணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டி பார்க்குது. உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதங்கள் வந்து போகுது. உரிய பரிகாரம் செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணியணும். மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்தணும். தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த காலகட்டத்தில் குறைந்த நம்பிக்கை உள்ளது, உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. அதனால் நீங்கள் கவனம் எதுலேயும் செலுத்தணும். அப்போ தான் சாதனையை கொண்டு வர முடியும். ஆதரவாக நண்பர்களுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசணும். அதன் மூலம் உங்கள் உணர்ச்சிகளை பரிமாறிக்கணும். அப்போ தான் எதிர்த்து போராட முடியும். ஆவணங்கள் அல்லது சட்ட விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். அணுகுமுறையில் உன்னிப்பாக இருக்கணும். விவரங்களை இருமுறை சரிபாருங்க. மேலும் தேவைப்பட்டால் தொழில்முறை வழிகாட்டுதலை பெறுவது நல்லது. மிதுனராசி என்பவர்கள் தொழில் வாழ்க்கையில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படுது. நீங்கள் சோர்வடையாமல் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் மாற்று வாய்ப்புகளை ஆராய்ச்சி செய்வதிலும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுறதுலையும் ரொம்ப கவனம் செலுத்துமாறு ஊக்குவிக்கப்படுறீங்க. பெரியவர்கள் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையை பொறுமையுடனும் அனுதாபத்துடனும் கையாள்வதே சிறந்த அணுகுமுறை. மிதுனராசி என்பவர்கள் சிலருக்கு மதம், ஆன்மீகம் அல்லது சுய உணர்தல் இதில் எல்லாம் ஆர்வம் ஏற்படலாம். இந்த ஆர்வங்கள் வெளிப்படையாக ஆராய்ந்து மன ஆறுதல்கள் பெறலாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறீங்க. திருமணமான மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, இந்த காலகட்டத்தில் ஆதரவிற்காகவும் புரிதலுக்காகவும் தங்கள் வாழ்க்கை துணையை சார்ந்து இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பை பாராட்டுறதும் அவர்களோட கவனிப்பை மறுபரிசீலனை செய்கிறதும் ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. பகிரப்பட்ட அனுபவங்கள் மூலம் பிணைப்பை வளர்ப்பதும் நல்லது. சில மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் துணையின் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆதரவை வழங்குவதன் மூலமும் தங்கள் கூட்டாளிகளின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதன் மூலமும் உறவு வலுப்படும். சமூக கூட்டங்கள் மற்றும் மத நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இந்த மாதம் அடிக்கடி நிகழும். மேலும் அன்பானவர்களுடன் இணைவதற்கும் புதிய உறவுகளை உருவாக்குவதற்கும் இந்த வாய்ப்புகளை தழுவிக்கொள்ள பரிந்துரைக்கப்படுறீங்க. சில சந்தர்ப்பங்களில் சமூக கூட்டாளிகளின் போது கருத்து வேறுபாடுகள் அல்லது பதட்டங்கள் ஏற்படலாம். மேலும் இந்த சூழ்நிலையில் விவேகத்துடனும் பொறுமையுடனும் கையாளுங்க. இந்த மாதம் குடும்ப நல்லிணக்கத்தை பேணுவதில் கவனம் செலுத்தணும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டம் நீண்ட காலமாக
மறந்துவிட்ட முதலீடு அல்லது பரம்பரை சொத்து கிடைப்பது போன்ற வகையில் உங்கள் வங்கி கணக்கு அதிகரிக்கும். மாதம் முடிவடையும் பொழுது உங்களின் உள்ளுணர்வும் ஊகம் மற்றும் வர்த்தகத்தில் கவர்ச்சிகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இருந்தாலும் இந்த முயற்சிகள் எச்சரிக்கையுடன் இருக்கணும். முழுமையான ஆராய்ச்சியுடனும் அணுகணும். சமூக கூட்டங்கள் அல்லது செயல்பாடுகள் தொடர்பான அதிகரித்த செலவுகளுக்கு தயாராக இருங்க. தொண்டு மேலும் இது சாதாரண செலவுக்காக இல்லை. நிதி வசதியை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. பயணங்கள் கவனமாக திட்டமிட்டு பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். மாதத்தின் நடுப்பகுதியில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் அல்லது வழிகாட்டிகளுடன் தவறான தொடர்பு மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். அவர்களின் நோக்கங்களை தேவையற்ற மோதல்களை தவிர்க்க உறுதியுடன் தொடர்பு கொள்ளணும். நீங்கள் பணியாற்றும் குழுவிற்குள் தனிப்பட்ட முரண்பாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த சூழ்நிலைகளை சாதுரியத்துடன் அணுகணும். பழிய சமத்துவத்தை விட மோதல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்தணும். அதன் மூலம் தான் தீர்வை காணலாம். இந்த மாதம் வேலை நிமித்தமாக பயணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வலுவாக இருக்கும். இந்த பயணங்கள் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கலாம். உங்களின் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தலாம். மேலும் உங்களின் திட்டங்களுக்கு புதிய முன்னோக்குகளை கொண்டுட்டு வரலாம். இந்த பயணங்களை திறந்த மனதுடன் கற்றுக்கிறணும், விருப்பத்துடனும் ஏற்றுக்கிறணும். இந்த மாத இறுதியில் எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரலாம். இது மிதுனராசி என்பவர்களுக்கு போனஸ் அல்லது பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. உங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு மாத இறுதியில் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறலாம். சக ஊழியர்களிடமிருந்து அங்கீகாரம் பெறலாம் அல்லது பதவி உயர்வு கூட உங்களுக்கு வழங்கப்படலாம். மாத இறுதியில் பணிச்சூழல் ரொம்ப நிதானமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இது தலைமை மாற்றம், வெற்றிகரமான பணி நிறைவு அல்லது பணி செய்யும் குழு மாற்றம் காரணமாக இருக்கலாம். அடுத்து தொழிலை எடுத்துக்கிட்டா இப்போ கூட்டாண்மைகளுக்கு மறுமதிப்பீடு அல்லது மறுபரிசீலனை தேவைப்படுது. தனிநபர்கள் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களுக்கு தயாராக இருங்க. இதன் மூலம் எந்த ஒரு தகவலையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். மாதத்தின் நடுப்பகுதியில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம். தகவல் தொடர்பு சரியின்மை அல்லது சிறிய பின்னடைவுகள் வணிகத்தில் தகவமைக்கும் திறனை சோதிக்கலாம். அமைதியாக செயல்படணும், நிலைமையை மதிப்பிடணும் மற்றும் உத்திகளை சரியான முறையில் சரி செய்யணும். மாத இறுதியில் மிதுனராசி என்பவர்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டக்காற்று வீசலாம். சாத்தியமாக வணிக வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதத்தில் விரிவாக்கம் அல்லது புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களுக்கான எதிர்பாராத வாய்ப்புகளும் உருவாகலாம். வணிகம் தொடர்பான பயணங்கள் இந்த மாதம் முக்கியமானதாக இருக்கும். இந்த பயணங்கள் புதிய சந்தைகள், சாத்தியமான முதலீட்டாளர்கள் அல்லது ஒத்துழைப்புக்கான கதவுகளை திறக்கும். திறன்களை வெளிப்படுத்தணும், மேலும் நீடித்த இணைப்புகளை உருவாக்கும். இந்த நிதியாண்டில் முடிவில் தனிநபர்கள் தங்கள் வணிகத்தில் அதிக அதிகாரத்தை பெறுவதை காணலாம். இது செயல்பாடுகளை விரிவுபடுத்துறது அல்லது மேலும் புதிய தலைமைத்துவத்தை அது உருவாக்கி கொடுக்குது. அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட வெற்றிகள் பங்குதாரர்களுடனான தொழில்முறை பிணைப்பை வலுப்படுத்துது. உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டா ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்தணும். சில நபர்கள் தோல் தொடர்பான நோய்கள் மற்றும் நினைவாற்றல் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இருந்தாலும் ஆரோக்கியமாக உணவு சாப்பிடுங்க. இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வயதான மிதுனராசிக்காரவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் நல்லது. தாய்மார்களின் ஆரோக்கியமும் மார்ச் மாதத்தில் குறையக்கூடும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களை எடுத்துக்கிட்டால் கவனச்சிதறல்கள் போன்ற தடைகளை கடந்து கல்வியில் வெற்றி பெறணும். உயர்கல்வியை தொடர்பவர்கள் பாடங்களை எடுத்துக்கிட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் என்ன படிக்கிறீங்களோ கவனச்சிதறல் இல்லாமல் படித்து அதில் வெற்றி பெறணும். மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். கவனத்துடன் படிங்க. கூடுதலாக அறிவியல் பிரிவில் உள்ள மாணவர்கள் உங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் கல்வி வாய்ப்பு பெற விரும்புனீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 11, 12, 13, 14, 22, 23, 24, 25, 26, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 7, 8, 15, 16, 17, 18 மற்றும்
19. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சில புதிய பரிசுகளை தரப்போகுது. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். பயணங்கள் உங்களை சோர்வடைய செய்யும். மேலும் சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இது வாழ்க்கையில் முன்னேற உங்களை ஊக்குவிக்கும். சில மத வழிபாட்டு தலங்களுக்கு போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரர்கள் சகோதரிகள் மேலும் நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பும் உண்டாகும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் திட்டம் வெற்றிகரமாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதிகப்படியான காம எண்ணங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ராகு பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பார். மேலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு உதவுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் உங்கள் வேலை பகுதியில் அந்த சவால்களை நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும். இது உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும். மேலும் வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும். உங்கள் மீதும் மேலும் வேலையின் மீதும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் வேலையில் உங்கள் நிலை சாதகமாக இருக்கும். உங்கள் 5ஆம் வீட்டில் குரு பகவான் பார்வை காரணமாக அறிவை பெறுவதற்கான ஆசை உங்களுக்கு இயல்பாகவே எழும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபடுவீங்க. இது உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய உதவும். படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. புதிய விஷயங்களையும் புதிய பாடங்களையும் நன்கு புரிஞ்சுக்கிருவீங்க. நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா மாதத்தின் முதல் பாதி ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். 5வது 3வது மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீங்க. உங்கள் சகோதர சகோதரிகளின் அன்பான கண்களால் பார்ப்பீங்க. அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும். ஆனால் குடும்ப சூழ்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குரு பகவான் 11வது வீட்டில் அமர்ந்து உங்கள் 5வது மற்றும் 7வது வீட்டை ஒன்றாக பார்க்குறாரு. உங்கள் காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் காதலியை திருமணத்திற்கு முன்மொழியலாம். உங்கள் காதல் திருமணத்திற்காக வாய்ப்புகள் வரும். இதற்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தையும் பெறலாம். திருமணமானவர்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையின் முழு ஆதரவை பெற வாய்ப்புண்டு. அதன் மூலம் நிதி ஆதாயமும் அடையலாம். சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும். மேலும் உங்கள் உறவு சுமூகமாக தொடரும். இருந்தாலும் ஜாதகத்தின் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் செவ்வாய் இருக்குது. சுக்கிரனுடன் செவ்வாய் இருப்பதனால நீங்கள் சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி நகருவீங்க. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 8வது வீட்டில் தங்குறனால நீங்கள் அதிகம் யோசிக்காத சில செலவுகளை உங்களுக்காக உருவாக்க முடியும். இந்த செலவுகள் பரஸ்பர மகிழ்ச்சிக்காகவும் சில மறைவான விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். ஆனால் இது உங்கள் செலவுகளை அதிகரித்து உங்கள் நிதிநிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் சூரியன் சனி புதனும் இருக்குது. உடல்நலக் குறைவாலை ஏற்படுத்தும். ஏதேனும் பழைய பிரச்சனைகள் உங்கள் அன்றாட வழக்கத்தை பாதிக்கும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பரிகாரம் புதன்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.